இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஊர்க்காரங்க சில பேரு வசுந்தரா கிட்ட பல கோடி ரூபாய் வாங்கி அவளுக்கு இடத்தை எழுதி கொடுத்துட்டு ஊர்க்காரங்க முன்னாடி நாடகம் ஆடுறதா பழி போடுறாங்க. நம்ம ஊர்க்காரங்களை இப்படி எல்லாம் பேசுனாங்க. ஆமா பாட்டி, இடத்தை எழுதி கொடுத்திருந்தா கொண்டாடி இருப்பாங்க. இன்னைக்கு அது நடக்கலன்னு சொன்னதும் நரம்பில்லாத நாக்கு தானே இப்படி தப்பா பேசுறாங்க. பஞ்சாயத்துல முடிவை என்னதான்ப்பா சொல்லிட்டு வந்த? இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருந்தா கார்த்திகை தீபத்தன்னைக்கு சிவனுக்கு கோயில் கட்ட பூமி பூஜை போடலான்னு சொல்லிருந்தேன். அதனால கார்த்திகை தீபத்தன்னைக்கு பூமி பூஜை கண்டிப்பா நடக்கும். அதுக்குள்ள அந்த இடத்துக்கான பத்திரம் வந்து சேரும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல பெரியப்பா. நீங்க சொன்ன மாதிரி வசுந்தரா வந்து பத்திரத்தை கொடுக்கல, அவ என்னை ஏமாத்திட்டான்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கார்த்திகை தீபத்தன்னைக்கு பூமி பூஜை நடக்கலனா என்ன பண்ணுவீங்கன்னு அங்க இருக்கிற சில பேரு கேட்டாங்க. அதுக்கு பெரியப்பா அப்படி மட்டும் நடக்கலனா இந்த ரகுராமோட உயிர் இருக்காதுன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஜானகி உங்க கூட தானே வந்தா, அவ எங்க? நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து நேரா பஞ்சாயத்துக்கு போயிட்டேம்மா. அவளை பார்க்கல. வீட்டுக்கு தானே வந்திருக்கணும், இங்க வரலையா? அப்ப எங்க போனா? வேற எங்க போயிருப்பா? தான் புருஷனுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு நொந்து போய் கோவிலுக்கு தான் போயிருப்பா. உங்க தம்பி சிவாவும் உங்க மச்சனனும் கூப்பிட்டாங்கன்னு நாங்க 4-5 பேரும் அந்த வசுந்தரா ஆபீஸுக்கு போய் கலாட்டா பண்ணிட்டோம். போலீஸ் வந்து உங்க தம்பியும் மச்சானையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா. அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னா நீங்களும் கூட போவீங்களா? போறதுக்கு முன்னாடியாவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம் இல்ல? ஐயா அது இருக்கிற பிரச்சனையில நீங்க வேற. சரி சரி சரி, போன் வைங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ரகு, என்னப்பா என்னாச்சு? மா, துணைக்கு ஊர் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு சிவாவும் மச்சானும் அந்த வசுந்தரா ஆபீஸ்க்கு போய் கலாட்டா பண்ணிருக்காங்க. அவ போலீஸ வர வச்சு அவங்கள புடிச்சு கொடுத்துட்டாங்க. ஐயோ ஐயோ, என்னப்பா இது? பிரச்சனையை தீர்க்க உதவி பண்ணாம இப்படி உபத்திரவம் பண்ணிருக்காங்க. அவ என்னன்னு கேஸ் கொடுத்திருக்கான்னு தெரியலையே. நான் வேற ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க வேண்டியிருக்கு. சினு, நீ மாயாவை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போ. நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க வரேன். சரிங்க பெரியப்பா. சரிங்க மாமா, வா போலாம். மா, நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன்மா. சரிப்பா. என்ன அதிசயம்! இங்க ஏது வில்வ மரம்? எப்படி இந்த வில்வ மரம் இலை வந்து ஏன் மேல விழ முடியும்? ஏதோ அந்த ஈசனே வந்து எனக்கு அருள் கொடுத்த மாதிரி இருக்கு. என் மேல வில்வ இலை தூவி என்ன ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி இருக்கு. ஈஸ்வரா, சொல்லு, என் வீட்ல இருந்த பத்திரத்தை எடுத்துட்டு போனது யாரு? என் புருஷனோட கைரேகையை எடுத்துட்டு போனது யாருயா? அது யாருன்னு எனக்கு காட்டி கொடு. அந்த பத்திரம் எங்க கிட்ட வந்து சேர்ந்துருங்கிற உறுதியை நீ எனக்கு கொடுக்கணும். அந்த ஆளை எனக்கு காட்டி கொடு. பத்திரம் வந்துருங்கிற உறுதியை எனக்கு கொடு. கொடு சாமி, கொடு. சார், 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 சொன்னா கேளுங்க சார்.
சார் படிக்காதீங்க சார் 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 ஐயோ சார் எதுக்காக சார் இப்படி தேவையில்லாம அடிக்கிறீங்க? இத பாருங்க, எங்க மேல கேஸ் போடுங்க. அதை விட்டுட்டு இப்படி போட்டு அடிச்சா என்ன சார் அர்த்தம்? உங்களை கையும் களவுமா பிடிச்சிருக்கேன், உண்மையை ஒத்துக்கங்க. சார் சார் இதெல்லாம் அநியாயம். நாங்க வசுந்தரா ஆபீஸ்ல போய் கலாட்டா மட்டும் தானே பண்ணோம். நீங்க அதுக்கான கேஸ் எதுவும் அதை மட்டும் போடுங்க. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கங்க, இல்லனா ஒத்துக்கிற வரைக்கும் அடி வாங்குவீங்க. சார் வேணாம் சார், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. இதுக்கு நான் பதில் சொல்லி ஏய், தப்பு பண்ணது நீங்க தான். ஆதாரத்தோட தான் பிடிச்சிருக்கேன். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கங்க. சார் சார் அடிக்காதீங்க சார். சார் உண்மையை சொல்ல போறீங்க. சார் சொன்னா கேளுங்க சார். அம்மா மாமா இருங்கம்மா. யார் நீங்க? என்ன வேணும்? நான் எங்க மாமாவையும் சித்தப்பாவையும் பார்க்கணும். அவங்க பேரு மணி சிவா. அவங்க லாக்அப்ல இருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சார் சொன்னா கேளுங்க சார். அடிக்காதீங்க சார் லாக்அப்லயா? வேண்டாம் சார் வேணாம் சார். சார் சொல்றேன் கேட்க அடிச்சிட்டே இருக்கீங்க. சார் சார் அம்மா சார் சித்தப்பா வேண்டாம் சார் அடிக்காதீங்க. சார் நிறுத்துங்க. யாருமா நீங்க? என்ன வேணும்? எதுக்காக அவங்கள போட்டு இப்படி அடிக்கிறீங்க? இவங்க உங்க ஆளுங்களா? ஆமா, இவர் என் மாமா, அவரு சித்தப்பா. அப்பா இவர் எதுக்காகப்பா உங்களை அடிக்கிறாரு? யோ, யாரு வந்தாலும் உள்ள விட்டுருவீங்களா? என்னையா வேலை பாக்குறீங்க? வாங்க வணக்கம் சார், சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவரு பெயில விட முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க பெயில் காப்பியை கொடுங்க சார். இல்ல மேடம். என்ன சார் இல்லன்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னல. சாரி மேடம், இது நான் பெயிலபிள் கேஸ் மேடம். என்ன சார் சொல்றீங்க? ஒரு ஆபீஸ்ல புகுந்து கலாட்டா பண்ணது எப்படி நான் பெயிலபிள் கேஸ் ஆகும்? ஆபீஸ்ல பூந்து கலாட்டா பண்ணதுக்கு அரெஸ்ட் பண்ணல, போதைப் பொருள் கடத்தினதா தகவல் வந்துச்சு. இவங்களை சோதனை போட்டப்ப இவங்க பாக்கெட்ல இருந்து போதைப் பொருள் கிடைச்சது. ஐயோ, மாயா, எல்லாமே பொய் மாயா. சார் நீங்களே பாருங்க. பாருங்க, இதான் அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்தது. என்னது போதை பொருள் கடத்தினாங்களா? சார், நாங்க யாரு, எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரகுராம் ஐயாவோட குடும்பம். நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது அவரோட தம்பியையும் மச்சானையும் தான். அவங்க எதுக்காக இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்க போறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்களுக்கு தகவல் வந்தது, நாங்க பார்த்தப்ப இவங்க பாக்கெட்ல போதைப் பொருள் இருந்தது, அதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். போதைப் பொருள் கடத்தலுக்கெல்லாம் பெயில் கிடையாது. நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம், நீங்க அங்க போய் பாத்துக்கங்க.